அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக அந்த மேக்ஸ் இங்கிலீஷ் புக்கு எப்படி சார் இருக்குன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் ஆல்ரெடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ் பற்றி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த மேக்ஸ் இங்கிலீஷ் புக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்கல. ஸோ பாருங்கள், மேக்ஸ் இது வந்து மேக்ஸ் அண்டு தமிழில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எல்லாமே இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. பேசிக்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் மட்டும் இருக்கும். ஏன்னா அது தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்தா குழப்பமாக இருக்குங்கிறக்காக. அடுத்து மேக்ஸ் உள்ளே போனீங்கன்னா எப்படி இருக்குன்னா பாருங்கள், மேலே இங்கிலீஷில் கீழே தமிழில் அப்படி கரெக்டாக இருக்குது. ஏன்னா இது இங்கிலீஷ்காரவங்களுக்கு தானே ஃபஸ்ட் எடுத்தோன்னே இங்கிலீஷ் தானே ரீட் பண்ணுவீங்க, அதுக்காக தான். அந்த பாருங்கவே இங்கிலீஷ் அண்டு தமிழில். இப்போ இந்த ஒரு கணக்கு இருக்கா, மேலே வந்து இந்த வாட் இஸ் த லோயஸ்ட் நம்பர் ஆஃப் 5 digit விச் இஸ் டிவைசபிள் பை 72 and 108 இந்த கணக்கு இருக்கா, கீழே அதே தமிழில். ஸோ இந்த மாதிரி தான் புக்கு போட்டிருப்போம். இது கொஞ்சம் அந்த ஃபஸ்ட் வால்யூம் அந்த தமிழ் புக்கை விட ஒரு 100 ரூபா கூட தான் இருக்கும். அது எதுக்குன்னா, இப்படி ரெண்டு டைம் டைப் படித்தோம்ல, அதனால் பேஜஸ் வந்து அதிகமாகிடுச்சு. அதனால தான் அங்கே பிரிண்டிங் காஸ்ட் இதாகிடுச்சு. அதேமாதிரி தமிழ் புக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து காப்பி வந்து ஒரு 3000 காப்பி அடித்தோம். ஆனால் இந்த புக்கு வெறும் 1000 காப்பி தான் அடித்தோம். அதே மாதிரி காப்பி, அதாவது 1000 காப்பி அடிக்கும்போது ரேட்டு கூடும். இப்போ ஒரு இடத்துல நீங்கள் ப்ரெஸ்ஸில் போய் நீங்கள் உங்களோட ஒரு அனுபவத்துக்காக சொல்கிறேன், ப்ரெஸ்ஸில் போய் 3000 காப்பி அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு அமௌண்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் வெறும் 1000 காப்பி அடித்தா அது ஒரு அமௌண்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா பிரிண்டிங் காசு அந்த மாதிரிலாம் வரும். அதனால தான் இந்த புக்கில் ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா ஆயிருக்கும். இது ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ரெடி பண்ணது. நம்மகிட்ட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்காகவே ரெடி பண்ணது. இந்த புக்கு பொறுத்தளவுக்கு 1000 மட்டுமே அடித்தோம். ஏன்னா எனக்கு தெரியும் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் ஆர்டர் வந்து பொறுத்தளவுக்கு அது லிமிட்டேஷனாக தான் இருக்கும். இப்போ நான் 1000 புக்கு அடித்ததுக்கு மொத்தம் எவ்வளோ ஆர்டர் ஆச்சுன்னா 550 புக்கு கிட்ட ஆர்டர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க ஸ்டூடெண்ட்ஸு. இன்னும் 450 புக்கு கிட்ட இருக்குது. வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த இங்கிலீஷ் புக்கு என்றைக்குனாலும் கரெக்டாக அது போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துடும். பட் இருந்தாலும் இந்த ஆஃபீஸில் வச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, வேணுங்கிறவங்க வாங்கிக்கிறட்டும், அவ்வளோதான். அப்படிங்கிறக்காக தான். நல்லா பாருங்கள் எவ்வளோ தெளிவாக கிளியராக. இது டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுலாம் பெரிய ஒர்க்குங்க. இதுக்கு வந்து 8 பேர் வச்சுருந்தோம். 8 பேர் டிரான்ஸ்லேஷன் பண்ண வச்சு தான் இதை வந்து பண்ணணும். அவ்வளோ கஷ்டம். இதை டைப்பிங்லாம் கொடுத்து அலைன்மெண்ட் பார்த்ததெல்லாம் உண்மையாகவே கஷ்டமான வேலையாக தான் இருந்துச்சு. ஸோ வேணுங்கிறவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், வேணால் வாங்கிக்கலாம், அவ்வளோதான். ஓகேவாங்க. ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.